ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்ஸ்லாம் ஃபஸ்ட் பண்ண போகிறோம். உண்மையிலேயே இந்த ட்ரிக்லாம் ஒர்க் ஆகுதா இல்லை ஃபேக்காக இருந்தால் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மினி லான்ச் பேட் யூஸ் பண்ணி வாளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறது. இந்த வீடியோ இதேமாதிரி 4-5 வீடியோ நான் பார்த்தேன். செகண்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாண்டினா கேரக்டர் யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரியிலேருந்து கீழே இதுமாதிரி போட்டு கன்னை எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து ஃபிஷ்ட்டில் குத்திட்டு இருக்கவனா அடிச்சு முடிக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் கூட ஓகேங்களா? இது ட்ரிக் கிடையாது, இந்த கேரக்டரோட எபிலிட்டி. இது கூட ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் இருக்க தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி வாங்க சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கே இருக்கிறது யார்? ஜிகர்தண்டா சம்பவ கிளப்போட தலைவன், மை பாய். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாண்டினா கேரக்டரோட எபிலிட்டி வந்து செக் பண்ணிடுவோம். நான் வந்து ரேங்க் புஷ் பண்ணியிருந்ததுனால நான் வந்து இந்த கேரக்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வந்து இந்த அப்டேட் வந்து நான் இந்த அப்டேட் விட்டப்பே நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் இந்த எபிலிட்டிலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. மற்றவங்க வீடியோ பார்த்து வந்து நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து பர்சனலாக நம்ம யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு பார்க்கணும். சாண்டினா கேரக்டர் வந்து நான் இதுவரை யூஸ் பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து அவ்வளோவா கரெக்டாக அக்யூரேட்டாக எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. பார்த்தீங்கன்னா மேலே போட்டுட்டு கீழே குச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுது கன்று. அப்புறம் வந்து எதுவும் நேட்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக டைம் வேற முடிய போது டக்குன்னு மேலே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. பட் நான் வந்து எதுவும் கன்லாம் எடுக்கலை. சரி வந்து எகைன் ஒரு டே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கேரக்டர் லோட் ஆகிட்டு எகைன் ஒரு டே ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த கீழே வந்து போக முடியுதா அப்படின்னு பார்த்துருப்பேன். போக முடியும், பட் வந்து இது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் நிறைய லூட் எடுக்கலாம். ஸோ வந்து சும்மா யூஸ் பண்ணி பார்க்கலாமே தான் யூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா வந்து கம்பியில் குச்சிட்டேன். அப்படி கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியே நல்லா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுக்கிட்டு எகைன் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு மேலே போயிடுவேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சாண்டினா கேரக்டர்லாம் ஓகே, இந்த எபிலிட்டிலாம் கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே வரும் எல்லாருமே இந்த கேரக்டர் தான் வச்சிருப்பான் போல. கரெக்டாக அந்த கேரக்டர் போட்டு இறங்குவான், நம்மள்ட்ட நல்லா அடி வாங்கி சிறு போயிடுவான். ஓகே கைஸ், இந்த ட்ரிக் வந்து ஃபேக் கிடையாது, ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த லான்ச் பேட் ட்ரிக்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். லான்ச் பேட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஏர் ட்ராப்பில் இருக்காது, இந்த மாதிரி நார்மல் ஏர் ட்ராப்லாம் தான் இருக்கும். நான் வேறு போன மேட்ச்லாம் போய் சூப்பர் ஏர் ட்ராப் சுற்றுன்னு ஊற்றி 4-5 ஏர் ட்ராப் சுற்றிருப்பேன். ஒன்றுமே கிடைக்கல, அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 200 காயின் கொடுத்து சின்ன டப்பா மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணுவோம். அதையும் ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் போய் என் ஃப்ரெண்ட்லாம் கேட்குறவங்க சொல்கிறாங்க, ஒன்று வந்து சூப்பர் வெண்டிங் மிஷின்லையும் அப்புறம் இந்த மாதிரி நார்மல் ஏர் ட்ராப்லையும் கிடைக்குன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஏர் ட்ராப் இறங்கினா கரெக்டாக சாண்டினோ கேரக்டர் முடிச்சுட்டு கரெக்டாக கீழே இறங்க இங்கே ஏர் ட்ராப் வேறு இருந்துச்சு. ஒரு வேளை இதையும் முடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டவர்கிட்ட தான் நான் வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோ எனக்கு அப்லோட் பண்ண கிடைக்கல, இல்லைனா அதை அட்டாச் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இதை ஒட்டி போட்டுருவானுங்க. பார்த்தா எனக்கு விழவே இல்லை. ஒருவேளை வந்து இது அப்டேட்டில் தூக்கிட்டானுங்களா இல்லை வந்து நம்ம சர்வர் இந்தியா சர்வரில் இது கிடையாதா என்னென்னு எனக்கு சுத்தமாகவே புரியல. பாருங்கள் இந்த தரையில் இருக்கப்பெல்லாம் வருது, அப்படியே நகர்த்தி அது பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கிட்ட கொண்டு வந்தப்பே லொக்கேஷன் வந்து இன்வேலிட் ஆயிடுது. சரி எங்கே போட முடியுதோ போட்டுட்டு எதுவும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருப்பேன். பார்த்தீங்கன்னா டக்குன்னு பல்ப் ஆயிரும். டக்குன்னு போட்டு லீவ் ஆகிறதுக்கு பதில் யூஸ் பண்ணிடுவேன், பறந்து போயிடுவேன். ஐயோன்னு 2 ஸ்பீடு கரெக்ட் போட்டு விட்டு என்னடா கண்டென்ட் எடுக்க வந்து இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு ஒரே அசிங்கமாக போச்சு. இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைன்னு சொல்லிட்டு சரி அகைன் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு லான்ச் பேட் 4 வாட்டி தான் வேறு யூஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி வேறு யூஸ் பண்ணிவிட்டேன், இந்த 3 வாட்டி தான் இருக்குது. ஸோ அதை எப்படியாச்சும் யூஸ் பண்ணி இந்த பக்கை வந்து பக்கா ட்ரிக்கா என்னன்னு தெரியல, இது வந்து ஓகேவா என்னன்னு டெஸ்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்கே ஆகலை. மற்ற சர்வருக்கு ஒர்க் ஆகுது, இந்தியன் சர்வருக்கு ஒர்க் ஆகலையா இல்லை வந்து என்னன்னே புரியல. ஒருவேளை இந்த பக்கை வந்து இருந்து எடுத்துட்டானுங்களா? நான் வந்து பழைய வீடியோ பார்த்துட்டு ஓடியாந்துறேன்னா எனக்கும் தெரில. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இந்த வீடியோ பார்த்தேன். நான் லீவாயும் பார்த்துட்டேன், அதுக்கு நேராக முட்டி யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போகவே முடியல. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குளால் போட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க்கே ஆகலை. பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி தான் எல்லோரும் அது பாதி லான்ச் பேட் வந்து வெளில தெரியுற மாதிரி தான் போடுறானுங்க. பட் வந்து அதுக்கு பக்கத்தில் இருந்தாலே லொக்கேஷன் இன்வேலிடும் வருது, நம்மளால் லான்ச் பேடே போட முடியல. ஒருவேளை இந்த பக்கை எடுத்துட்டானுங்க போல், இல்லை வந்து இந்த ட்ரிக் வந்து நம்ம சர்வருக்கு ஒர்க் ஆகலையான்னு தெரில. உங்களுக்கு யாராச்சும் நம்ம சர்வர் இந்தியன் சர்வர்லேருந்து இது ஒர்க் ஆனிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பழைய பக்கு இப்போ ஒர்க் ஆகலைன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை நம்ம பெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு பக்கத்தில் போட்டு டேபிளுக்குள்ளே ஒழிஞ்சிப்பானுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த வீட்டுக்குள்ளே எங்கேயுமே போட முடியல, லொக்கேஷன் இன்வாலிட் தான். இது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கிறதுனால இந்த வீட்டுக்குள்ளே வந்து எங்கேயுமே போட முடியாது போல். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கிலலாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறானுங்க, எடிட்டா இல்லை என்ன ஒரு அளவுமே எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த பீமா சிட்டி ஸ்ட்ரிப்பில் இருக்க இந்த பெரிய உருண்டை தான். இந்த உருண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மினி லான்ச் பேட் போட்டு டாப்புக்கு ஏறவே முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், இந்த மினி லான்ச் பேட் போட்டு பாதிலேருந்து நம்மளால் சுற்றி ஏறினோம்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரையும் நம்மளால் ஏற முடியும். சரி இந்த ட்ரிக் வந்து ஓகேவா இல்லை ஃபேக்கானு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளத்துக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு குளால் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம எந்த இடத்துல இருக்கான்னு தெரியும். இப்போ இங்கேருந்து நான் வந்து சுற்றி ஏற ஆரம்பிக்க போகிறேன். பாருங்கள், நான் ஏறி இந்த சைடு வர்றப்போ குளாலுக்கு நேராகவே வந்துட்டேன்னா இந்த ட்ரிக் வந்து ஃபெயிலு. அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் நம்ம ஏறி இருந்தோம்னா இந்த ட்ரிக் வந்து ஒர்க்கே ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த மேலே வந்து ஜாய்ஸ்டிக் வந்து மேலே தூக்கிட்டே வந்து ஜம்ப் பண்ணி ஏறணும். பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தாலே தெரியுது, இந்த கோடை வந்து கிராஸ் பண்ணி ஏறுறது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த கீழே வந்து இந்த குளால் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து அந்த குளால்லேருந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் ஏறி இருக்கோம். அப்புறம் இந்த பிளேஸை நம்ம பார்த்தாலே தெரியும்,
இதுக்கு மேலே இந்த ஹைட்டுக்கு மேலே நம்மளால் ஏற முடியல. நானும் ஜம்ப் பண்ணி பார்த்துட்டேன். இந்த கோட்டை தாண்டி ஏறவே முடியல. இந்த குறிப்பிட்ட ஹைட் வரையும் தான் ஏற முடியுது. ஓகே, இந்த ட்ரிக் வந்து ஓகே தான், இது வந்து ஃபேக் கிடையாது. அவ்வளோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ட்ரிக்கு இல்லைனா எதுவும் பக்கு இருந்து அதை வந்து நம்ம பஸ்ட் பண்ணோம் வச்சும் ரியலாக ஃபேக்கானு கண்டுபிடிக்கணும்னா நம்ம சேனலில் இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னென்னு. இல்லைனா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கும் அனுப்புங்க. அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவை போடுறேன். அப்புறம் நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோ மட்டும் இல்லாமல் கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷ் பண்ணுற வீடியோவும் வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஷார்ட்ஸாகவும் சரி, அப்புறம் ஒன் வே சிச்சுவேஷனும் போட்டுருப்போம். பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி லைவ் இருக்கும், அது மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ.